வாங்க வாங்க. அம்மா அப்பா இருக்காங்களா வீட்ல? அம்மா இருக்காங்க. அப்பா வெளியே போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்க. வாங்க. அம்மா அம்மா அம்மா, ஹவுஸ் ஓனர் கஸ்தூரி அக்கா வந்திருக்காங்க. வரேன் மலர். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அத சொல்ல சங்கடமா இருக்கு. அதுக்காக சொல்லாமலும் இருக்க முடியாது. சார் இருந்தா நல்லா இருக்கும். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். என்னம்மா சொல்றீங்க? ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணணுமா? திடீர்னு சொன்னா எப்படிமா? நேத்து வீட்டு வாடகை வாங்கும் போது கூட இத பத்தி ஒண்ணுமே பேசலையே. நல்லா சிரிச்சு சந்தோஷமா தானே வாங்கிட்டு போனீங்க. இப்ப மட்டும் என்னங்க சண்டையா போடுறேன்? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே கேக்குறேன். நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிற மாதிரியான விஷயமா நீங்க சொல்றீங்க. திடீர்னு இப்படி வீட்டை காலி பண்ண சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் என்ன உடனேவா காலி பண்ண சொன்னேன்? ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள வேற வீட்டை பார்த்துக்கிட்டு காலி பண்ணுங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? இந்த ஊர்ல ஒரு வாரத்துக்குள்ள வீடு எங்க கிடைக்கும்? நாங்க வந்து ஒரு மாசம் தானே ஆச்சு. அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி? எங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை உங்களுக்கு வரல, எனக்கு வந்துருச்சு. வீடு கை மாற போகுது. தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணுங்க. அப்படியெல்லாம் காலி பண்ண முடியாது. எங்களுக்கு அடுத்த வீடு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த வீட்டுல தான் இருப்போம். குறைஞ்சது ஒரு மாசம் 2 மாசம் கூட ஆகும். அது வரைக்கும் இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன டீச்சர் அம்மா, நான் என்ன உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் நினைச்சீங்களா? குரலை ஒஸ்தி பேசினா நான் அமைதியாயிடுவேனா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வீட்டை உங்ககிட்ட வாடகைக்கு தான் விட்டுருக்கேன், ஒன்னும் விக்கல. என்னமோ சொந்த வீடு மாதிரி கோவப்படுற. திடீர்னு இப்படி சொன்ன உடனே ஏதோ ஆத்திரப்பட்டு பேசிட்டா. தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு 2 மாசம் டைம் கொடுங்கம்மா. இதோ பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு வாரத்துல காலி பண்ணணும். இல்லனா சாமான் ஜெட்டெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன். தூக்கி வெளியே போட்டுருவேன். அது இதுன்னு பேசாதீங்க. உங்க வீட்டு என்ன சும்மாவா கொடுத்தீங்க? 3 மாசம் அட்வான்ஸ் பணம் வாங்குனீங்கல்ல, அந்த பணம் முடியற வரைக்கும் நாங்க இந்த வீட்டை காலி பண்ண மாட்டோம். இங்கதான் இருப்போம். என்ன பெரிய பொல்லாத அட்வான்ஸ்? அந்த அட்வான்ஸ் உன் மூஞ்சில தூக்கி எறியறேன். ஒரு வாரம் இல்ல, நாளைக்கே வீட்டை காலி பண்ணணும். இல்லனா நடக்கிறதே வேற. அப்படியா? சரி. சித்தி, சித்தப்பாவை கூப்பிடுங்க. கூப்பிடுறேம்மா.